காரசாரமா ஒரே நிமிஷத்துல வந்து குழம்பு செய்ய போறோம். அது எப்படின்னு செய்யறத நான் பார்க்க போறேன். 5 வெங்காயத்தை இந்த மாதிரி புடிச நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் ஒரு 7 தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. நல்ல பழுத்த பழமா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து நான் குக்கர்ல தாங்க செய்ய போறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடுங்க. இப்ப நல்லா மத்து வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா மசிச்சுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. வந்து கொஞ்சம் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஸ்டவ்ல வந்து அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சிடலாம். என்ன பிளாக் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது கருவாடு பொரிச்ச என்ன தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த குழம்புக்கு சைஸா கருவாடு பொரிச்சு சாப்பிட ரொம்பவே ருசியா இருக்குங்க. அதுக்கு தான் கருவாடு பொரிச்சு வச்சிருக்கேன். அந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயில தான் நான் தாளிக்க போறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு 2-3 கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு முடிஞ்சிருச்சுங்க. நம்ம தாளிச்சதை வந்து அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு வந்து வெள்ளை சாதம் சுட சுட ஆக்கிட்டு இந்த குழம்பையும் இந்த கருவாடையும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.